சேலம் மாவட்டம் மேட்டூரில் காவிரி ஆறு வறண்டு கிடப்பதால் படகு போக்குவரத்து நடந்த பகுதியில் தற்போது அரசு பேருந்து செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. கடும் வெயிலின் காரணமாக சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரை வறண்டு போன ஆற்று நீர் செல்லும் பாதையில் போக்குவரத்து தொடங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராஜா நம்முடைய இணைகிறார். ராஜா, இது குறித்தான விவரங்கள் விரிவாசல். மேட்டூர் காவிரி ஆறு தண்ணீர் இல்லாமல் வறண்டதால் படகு சென்ற பாதையில் அரசு பேருந்து தற்போது செல்கிறது. காவிரி ஆற்று நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை இல்லாத காரணத்தாலும் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அடிக்கு குறைவாக வந்து கொண்டிருக்கிறது. நீர்வரத்து சரிந்த நிலையில் அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1400 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அணைக்கு வரும் நீரின் அளவை விட குடிநீருக்கு திறக்கப்படும் நீரின் அளவு அதிகமாக இருப்பதால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் மளமளவென சரிந்து வருகிறது. மேலும் கடல் போல் காட்சியளித்த காவிரி ஆறு வறண்டு காட்சியளிக்கிறது. கொளத்தூர் அருகே உள்ள பன்னவாடி பரிசல் துறையிலிருந்து தருமபுரி மாவட்டம் நாகமலை பரிசல் துறைக்கும் செல்ல காவிரியை கடந்து செல்ல வேண்டும். இதற்காக விசைப்படகு போக்குவரத்து நடைபெற்று வந்தது. கடல் போல் காட்சியளித்த காவிரி ஆறு தற்போது வறண்டு நீரோடை போல காணப்படுகிறது. இதனால் இரு மாவட்ட மக்களும் காவிரியை கடந்து செல்ல பரிசல் துறை அரசு பேருந்து மூலம் தற்போது சென்று வருகின்றனர். தற்போது காவிரி சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு வறண்டு போனதால் படகு போக்குவரத்து நடந்து வருகிறது. தற்போது அரசு பேருந்து சென்று வருகிறது. விசைப்படகும் பரிசலும் சென்று வந்த பாதையில் அரசு பேருந்து இங்கு சென்று வருவதால் சுற்றுலா பயணிகள் வாகனங்களும் சென்று வருகிறது. தகவலுக்கு நன்றி ராஜா.